அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சிலருடைய பிரச்சனைகள் காரணமாக தூங்குவதற்கு சென்றால் தூக்கம் இல்லாமல் புலம்புகிறீர்களா? காலையில் எழுந்ததில் இருந்து கடினமான சிந்தனைகள், சகிக்க முடியாத யோசனைகள் உங்களை போட்டு குழப்புகிறதா? உங்கள் தலையில் இருக்கும் பாரத்தை, சுமையை குறைத்து கொள்ள விரும்புகிறீர்களா? யாரிடமாவது உங்கள் பிரச்சனையை சொன்னால் தான் மனதுக்கு ஏதோ ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அதற்கு உண்டான தீர்வை இறைத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். அலா, அறிந்து கொள்ளுங்கள், வ இன்னி நுஹீது அன் அக்ரஉல் குர்ஆன ராக்கியன் அவ் சாஜிதா, சுஜூதுடைய நிலையிலேயும் ருக்கூவுடைய நிலையிலேயும் நான் குர்ஆன் ஓத தடுக்கப்பட்டிருந்தேன். ஃபஅம்ம ருக்கூவிலே ஃபஅல்லிமு ஃபீஹி ரப்ப, இறைவனை நீங்கள் மகத்துவப்படுத்துங்கள். சுப்ஹான ரப்பியல் அலீம் வ பிஹம்திஹி என்று இறைவனை நீங்கள் மகத்துவப்படுத்துங்கள். வ அம்ம சுஜூது, சுஜூதிலே ஃபஜ்தஹிது ஃபித் துஆ, துஆவை அதிகமாக்கி கொள்ளுங்கள். துஆவை அதிகமாக்கி கொள்வதில் முயற்சி செய்யுங்கள். ஃபகமினுன், அதுதான் மிக தகுதியானதாக இருக்கும். ஐயுஸ்தஜாப லக்கும், உங்களுடைய துஆ பதிலளிக்கப்படுவதற்கு அந்த சுஜூதினுடைய இடம் மிக தகுதியானதாக இருக்கும் என இறைத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டார்கள். முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய இன்னும் ஒரு ரிவாயத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வ ஹுவ சாஜிதுன் ஃபஅக்ஸிர், ஒரு அடியான் சுஜூத் செய்யக்கூடிய நிலைதான் இறைவனுக்கும் அவனுக்கும் மத்தியில் மிக நெருக்கமான ஒரு இடம் என இறைத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறி காட்டிவிட்டு சொன்னார்கள். ஃபஅக்ஸிரு துஆ, அந்த இடத்திலே சுஜூதிலே உங்களுடைய துஆக்களை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போது உங்கள் பிரச்சனைகளை யாரிடமாவது கூறினால் உங்கள் மனதுக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று நினைத்தால் இறைவனை உங்கள் தோழனாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இறைவனிடம் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் கூறி காட்டுங்கள். பிரச்சனைகளை கூறி உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை அவனிடமே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய மனதுக்கு இனிமையான தீர்வுகளை தந்து உங்களுடைய தலையில் இருக்கும் பாரங்கள் குறைந்து நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ வல்ல இறைவன் தௌஃபீக் செய்யட்டும்.